ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி பேன் இருக்கேன், என்ன இப்படி பேன் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு பார்க்குறீங்க. நான் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு கோயிலுக்கு போனோம். இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 7 o'clock கிளம்பிட்டோம். அப்படியே வெளியில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு பைக்லேயே தான் வந்தோம். காஞ்சு கருவாடை போயிட்டோம். உண்மையாக சொல்கிறேன், இந்த தடவை கோயம்புத்தூரில் சரியான வெயில். நான் வந்து போகும்போது எஸ்பிஎஃப் இருக்குது, டே க்ரீம் போட்டு தான் போனேன். என்னோடய ஸ்கின் வந்து டேன் வந்து தங்காமல் இருக்காது. நீங்கள் என்ன தான் எஸ்பிஎஃப் போட்டு டே க்ரீம் என்ன தான் போட்டு போனாலும் இவ்வளோ வெயிலில் போயிட்டு நான் கட்டிட்டு தான் போனேன். எவ்வளோ தான் கட்டிகிட்டே போனாலுமே கண்டிப்பாக இவ்வளோ வெயில் வந்து நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வெயில் காலத்தில் எப்போதுமே வெளியில் போயிட்டு வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு டேன் பேக் ஒன்று போட்டுடணும். அப்போ தான் அந்த டேன் வந்து நம்மளோட ஸ்கின்ல தங்காது. இன்றைக்கி நம்ம அப்படியே விட்டுட்டோம், சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் ஸ்கின் வந்து கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உடனே அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பேக் போட்டு நான் அதை ரிமூவ் பண்ணிடணும். இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எப்போதுமே ரெகுலராக இந்த பேக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த பேக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் வெளியிலலாம் போயிட்டு வரல, இருந்தாலும் என்னோட ஸ்கின் வந்து எப்பவுமே டேனாக இருக்கிற மாதிரி கருப்பாக தான் இருக்குது, டல்லாக தான் இருக்குது அப்படின்னா இந்த பேக் வந்து ஒரு 3 days கண்டினியூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்கும். வெயில் காலம் ஆரம்பிச்சு நம்ம தீம் பார்க்லாம் போவோம், இந்த மாதிரி தீம் பார்க் போகிறோம், இல்லை ஸ்விம்மிங் பூல் போகிறோம், இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் இந்த டேன் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேய் மாதிரி இருக்கேன். இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த டேன் பேக்கை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வெயிலுக்காக ஒரு உப்டன் ஃபேஸ் வாஷ் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாவோட உப்டன் ஃபேஸ் வாஷ் வாங்கினேன். பட் வந்து இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் எப்போது யூஸ் பண்ணுறேன் க்ரீக் யோகர்ட்டோட ஃபேஸ் வாஷ் தான் நான் வெயிலில் போயிட்டு வந்தாலும் நான் யூஸ் பண்ணுறேன். வாவோட அந்த சார்கோல் ஃபேஸ் வாஷும் வாங்கினேன், அதுவும் எனக்கு பிடிக்கல. பட் இந்த ஃபேஸ் வாஷ் எப்போதும் போல் நல்லாவே இருக்குது. இதை யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போ டேன் பேக்குக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதுக்கப்புறமா இது கூட ஆரஞ்சு பீல் பவுடர். நான் எல்லாமே நேச்சர் சத்துவா பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன், அதுதான் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுறேன். அதனால் அது கூட சேம் அதே அளவுக்கு அரிசி மாவு என்னோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணுறதுக்கும் லைட்டன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அது மாதிரி ஸ்க்ரப்பிங்க்கும் யூஸ் ஆகும். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரா மில்க். இது 3 நம்ம எடுத்துருக்கோம்ல, இது 3மே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கணும், அரிசி மாவு இது எல்லாமே. இது கூட அதுக்கப்புறம் தக்காளியோட ஜூஸ் வந்து தக்காளி அப்படியே அரைச்சி அதில் போட்டிருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது கூட நம்மளுக்கு மிக்சிங்க்கு தேவையான அளவு கெட்டியான தயிர். ஏன்னா இதில் ஆரஞ்சு பீல் போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளோட வெயில் நேரத்தில் நம்மளோட ஸ்கின் வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது. அதனால் தயிரில் கலந்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த பேக்கை நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 5 minutes நம்ம வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரா மில்க் இது மேலே ஊற்றி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஊற்றிட்டு ஒரு 5 minutes வரைக்கும் இந்த பேக்கை வந்து அப்படியே வச்சுருங்க. நல்லா செட் ஆகட்டும். இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் இந்த பேக் யூஸ் பண்ணால் இன்னுமே நல்லாவே சூப்பராக ரிசல்ட் இருக்கும். இதுதான் நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் டேன் பேக்கு. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஃபேஸில் இது வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக் லேயராக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம்ல, ஸோ நல்லா ஸ்க்ரப் ஆகும். நல்லா ஒரு 3 to 5 minutes ஸ்க்ரப்பிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பிங் வந்து ஒரு ஸ்க்ரப்பிங்க்கும் இன்னொரு ஸ்க்ரப்பிங்க்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 3 daysனாவது கேப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரீஅப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்த அளவுக்கு ஸ்கின்னோட செட் ஆகி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம போய் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின்னில் உள்ள டேன் எல்லாமே எப்படி எடுத்துருச்சு பார்த்தீங்களா. ஸ்கின் வந்து நான் வீட்டில் இருக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குமோ அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. வெளியில் போய்ட்டு வந்த டயர்டு டல் இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருச்சு. இந்த மாதிரி தான் நான் எப்போதுமே பண்ணுவேன். இதுதான் பெஸ்ட்டும் கூட நம்மளோட ஸ்கின்னை வெயில் காலத்தில் கூட ஒரே மாதிரி பாதுகாக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வரைக்கும் தேங்க்யூ.